ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, த ட்வின்ஸுங்கிற ஒரு ஹாரர் கேம் தான் விளையாட போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே, இப்போ விளையாடுவோம், ஆரம்பிப்போம். இன்றைக்கி வேறு எவன்ட்டாலாம் அடி வாங்க போகிறோன்னு தெரிலங்க. ஓகே, இல்லை போவோம். என்ன சத்தம்லாம் கேட்குது? நம்மளுக்கு தோலை உரிச்சு தொங்க விட போகிறான். ஐயோ, மியூசிக் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ தான் அவனை வர சத்தம்லாம் கேட்கும். ஓகே, போவோம். ரோபர் ஸ்டார்டிங்னு கொடுத்துடணும். நல்ல பயிலும் பொறுமையாக இருக்கணும். பார்த்து பொறுமை. அவ்வளோதான். ஓகே, போவோம். ஓகே, வந்துட்டா பார்த்து இறங்கடா தம்பி. கீழே வந்து கையை முடிச்சுக்காத. ஸ்டார்டிங்கில் டோர் ஹேண்டில் கொடுத்துட்டானு. நல்லா பயிலுவோம். சரி, போடு. இங்கே ஒரு டைனமிட். ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்க. வேறு ஒன்று இருக்கீங்களாடா? வரேன், அடிச்சு கூடாதீங்க. ஒரு நிமிஷம் ஜர்க்கு அடிச்சிருச்சுங்க. எனக்கு எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? மியூசிக்கை பாருங்க. யூ போ மியூசிக்கு போடு. 2 பேரும் விட்டாங்க. போட்டு. ஐயோ, நல்ல வேலை, ஜோலி முடிஞ்சு. ஐயோ, கேஜ் எவரை ஓப்பன் பண்ண வச்சிடலாம். இந்த ஃபிலோஸ். சரி, நம்ம போய்ட்டு இந்த டோரண்டில் இங்கே மாட்டிடுவோம். பொறுமை. அவ்வளோதான், மாட்டிடுச்சு. சரி, இப்போ நம்ம கீழே போவோம். ஏன்னா அங்கே தான் இந்த கோடெல்லாம் இருக்கும். மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே போய்ட்டே இல்லைங்க. வேறு எங்கே தாண்டா வச்சுருக்கீங்க? எங்கடா வச்சுருக்கீங்க? இதுக்கு பின்னாடி தான் இருக்கும். 4211. ஓகே, சொன்ன மாதிரி கிடச்சிருச்சு. இப்படி பார்த்தீங்கள, 4211 போடு. ஆமாம் இருக்குது. என்ன இருக்குது? ராட் பாய்சன் இருக்கட்டும். அவனோட போட்டு தலை யூஸ் ஆகும். சரி, நம்ம க்ரோவர் எடுத்து போய்ட்டு இந்த இதை ஓப்பன் பண்ணுவோம். போடு, சூப்பர். நம்ம கூச்சி போவோம். அடப்பாவீங்களா, போக முடியலங்க. சரி, போவோம் மேலே. ஓகே, மேலே வந்துடலாம். இங்கே என்ன டோர் ஹேண்டில் இருக்கா? ரிவால்வர் பார்ட் கேட்டு போகணும். ஏன்னா நமக்கு அண்ணன் அசம்பிள் பண்ணிட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். முன்னாடி இருந்தாங்கன்னா டாப்பு போயிட்டே இருக்கணும். இங்கே ரிவால்வர் பார்ட் இங்கே இல்லை. ஏங்க, இப்போ நம்மளுக்கு 2மே கிடச்சிருச்சு. நம்மளுக்கு ஹெல்த் இல்லைன்னா கூட இங்கே வந்து ஹெல்த் ஏற்றிக்கலாம். இந்த பேண்டேஜ் போட்டு 4211 ஆஃப் பண்ணிடுச்சு. ஏங்க, ஹேண்ட் பம்ப் இருக்குங்க. சூப்பரு. பம்ப் ஹேண்ட் பம்புங்கிற மாதிரி. சரி, சீக்கிரம் போய் போட்டுருவோம். அவனை வேறு எப்போ வருவானோன்னே தெரிலங்க. ஒரே பயமாக இருக்குது. போடு. சவுண்டு நல்லா இருக்கே. சரி, போதும். உடச்சு விட்றா தம்பி. ஏங்க, என்னமோ இருக்குது பார்க்க. அந்த வீல் மாதிரியே இருந்துச்சு. ஆமாங்க, வீல் தான். ஜஸ்ட்டில் நிற்கிது. ஜஸ்ட்டில் நம்ம ரிவால்வர் பாட்டு போய் இங்கே போய் தூக்கி போட்டுருந்தோம். இங்கே ஏதாவது இங்கே இல்லையே. கரெக்டாக போகிறான். உள்ள லாக் இருக்குது பார்த்துட்டேன். இந்த போடு வந்ததுக்கு டைனமிட் இருக்கட்டும். இங்கே சரி, யாரா இந்த நேரத்தில் மெசேஜ் பண்ணிக்கிட்டு. ஐயோ, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஐயோ, செம்மையாக லாக் அடிக்குது. சென்சிட்டிவ் ஏற்று அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு. முன்னாடி வந்துடாதீங்கடா. என்ன அவனை வந்துருப்பானுங்க.
வந்துடுறா. வராம பாருங்க. அண்ணனுக்கு நம்பிக்கை கண்ணு தெரியல. பார்த்து விட்டானுங்களா? ஐயோ ரிவால்வர் போட்டு. சரி கிடக்குது இங்கே. ஏங்க இவன் தம்பிக்காரன் தாங்க. தம்பியா அவன் பேர் என்னமோ தம்பி துறை. நம்மளே பேர் வச்சு தம்பி துறை. தம்பி துறை இங்கே என்ன? சி கேவலமான சிரிப்பு. போதுமே போவோம். இங்கேருந்து கீழே விழுந்தா அவன்கிட்ட மாட்டி வர சாவடையும். டே இங்கே பாரு. டே கண்ணுக்கு தெரியாத கபோதியாக காணும் எல்லாம். பார்த்துரா தம்பி குதி. பார்த்து குதி. நம்மளுக்கு அயன் காய்ச்சி கிடச்சிருக்கு. இதில் நான் இன்னொரு ட்ரிக்கு சொல்ல போகிறேன். இதாண்டா ஃபஸ்ட்டு ட்ரிக்கு அப்படின்னீங்கன்னா எஸ் மேலே என்ன போடு பட்டனும் கிடச்சிருச்சு. அயன் காய்ச்சி கிடச்சிருச்சு. போடு தைக்கிட. டே மேலே படுறா. ஓ கூட்டு சரிங்களா? பட்டை போகிற மாதிரி இந்த நேரம் பார்த்தா கரெக்டாக கரண்ட் வரணுமா? பார்த்துக்கிட்டான். சரி அவனையும் இங்கே கூப்பிட்டு போவோம். டேய் சீக்கிரம் வாங்கடா. பாபு வந்துட்டான். ஃபஸ்ட்டே வந்துட்டான். அப்படி கரெக்டாக ஜம்ப் பண்ணு. பார்த்து வச்சோமா பாரு கீழே விழுந்துச்சா. அவனை வருவானுல வந்தோடனே நம்மளே எரிச்சல் ஏற்றுவான். ஏங்க எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம டைனமைட் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே ஒரு பூச்சி இருக்கும் அதை பார்த்தா தான் ஒரே மேலேருந்தே அவனை பார்த்துக்கிட்டான். இப்பட்ட உன்ன மாதிரி எத்தனை பேரையோ பார்த்தாச்சு. சீக்கிரம் அவ்வளோதான். லிஃப்ட்டில் ஏறியாச்சு. ஏதாவது இருக்குது. ஓகே இதுவும் மேலே வந்துடுச்சு. டைனமைட் தூக்கி வீசும் போது தான் பார்த்து வீசணும். நம்ம மேலே பட்டு நம்ம சோழி முடிச்சிடும். பூச்சி பீட்டில்னு கூட சொல்லலாம். நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இப்படி கிட்டக்க அதுக்கு ரொம்ப முன்னாடி போய் கீழே விழுந்து கடி வாங்கிடுங்க. இப்படி நல்ல மேலே தூக்கி போட்டிங்கன்னா அது பக்கத்தில் போடுவோம். இப்படி கடைசியில் வந்துடுங்க. செத்துருச்சா நம்ம வீட்டு ஜம்முன்னு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம். போ எவ்வளோ பெரிய பூச்சி. நம்ம அதை வச்சு நம்ம ஃபுட்பால் ஆடணும். ஆனால் எவ்வளோ பெரிய பிளே நம்மளால் நான் ஐயையோ நல்ல வேலை கீழே விழுந்து ஹெல்த்து குறைஞ்சிருக்கும். ஏன்னா அது மாதிரி நான் என்னமோ ஆகிட்டுருக்கு. ஐயையோ நீ எப்படி ஆனாலும் கடை இனிமே நான் ஜம்முன்னு போய்ட்டு வரேன். இன்னும் நம்மளுக்கு ஒரே ஒரு ரிவால்வர் பார்ட்டு வேணும். அதான் கிடைக்குமான்னு தெரில. சரி போங்க. அந்த பூச்சியை பாருங்க இங்கேருந்து கொஞ்சோன்னு தெரியுது. இப்போ நல்லா தெரியுது. சரி நம்ம மேலே போவோம். இங்கே ஏதாவது இருக்கு. இப்போ அளவு வந்துடாதீங்கடா. ஏங்க காஃபி குடிச்சிட்ருக்காங்க பாபு. சத்தம் நல்லா சூப்பராக கேட்குது. ரசித்து குடிக்கிறான். சொன்னேன் காஃபி குடிச்சிக்கிட்டே வருது பாருங்க. தீனி மாடு. அந்த அவனே உன் தம்பியை போடுறா எவ்வளோ சுலமாக அழகாக இருக்காண்டு. அழகாக கற்றுக்கடாடி. என்னடா இப்படி பண்ணுறேன். அப்புறம் நான் என்ன எஸ்கேப் பண்ண போகிறேங்கிறதே சொல்ல மாட்டேன். இன்றைக்கி நம்ம ரூஃப் டாப் எஸ்கேப் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்ன ஆக போதோ. சரி நம்மளை போட்டு இங்கே கூப்பிடுவோம். இவன் வந்துட்டான். அவனை காணும். பக்கு ஆகிட்டே இருப்பான். அதான் பக்குன்னு பேர் வச்சுட்டாங்க. பாப்தாஸ் பக்குதாஸ் வாங்கடா வந்துட்டான். தூக்கி இஷ்டமா எடுத்தே மாதிரி ஓட்டத்தானே ஓடிடணும். அவங்க 2 பேருமே செத்துட்டாங்க. நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துட்டோமா. இப்போ நம்ம குதிச்சு மேலே போகிறதுக்கு முன்னாடி
நம்ம இந்த இங்கெல்லாம் செக் பண்ணிட்டு வந்துடும். கிச்சன் அண்டை என்னடா சத்தம் இது? இது என்னடா க்ரீன் கீ கொடுத்துருக்கீங்க, எனக்கு ப்ளூ கீ வேணும். போடு, இவாள் ஒரு பட்டு 2 கிடச்சிருச்சு. தகிட என்ன போய்ட்டு டக்குன்னு அதெல்லாம் போட்டு சம்பள் பண்ணிட்டு வந்துடும். சரி, இப்போ நம்ம மேலே போய்ட்டு இந்த ஜாமான்லாம் பார்த்தோம்ல, நிறைய சாமான்கள் அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். திடீர்னு வந்துடாதீங்கடா. இப்படி போனால் நம்மளுக்கு எஸ்கேப் வழி கிடைச்சா மாதிரி இருக்கும். இங்கே தான் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துப்போம். மேலே இப்போ போய்ட்டு ஸ்ட்ரைட்டாக ரூஃப் டாப் தானே? ஆமாம், ரூஃப் டாப்பை போய்ட்டு திறந்துட்டு வந்துடும். தொண்டை வேற கட்டியிருக்குங்க, பேச உள்ளவங்க தான் கஷ்டமாக இருக்குது. இங்கே பம்பு கிடச்சிச்சு, இங்கே என்ன கிடச்சிச்சு? இங்கே நம்ம போடவே இல்லையே. சரி வாங்க போட்டிருக்கோம். இது 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 கரெக்டா இல்லையா? இது சரி இருங்க, இப்படி வச்சுட்டு இது இப்படி வைப்பேன். இப்படி திரும்பி இப்போ கீழே போகணுங்க. அதான் இருக்கலே கடுப்பு. முன்னாடி வந்தானுங்க, நம்மள ஒரே பந்தாடிட்டு போயிடுவாங்க. ஐயோ நல்ல வேலை மேலேருந்து குச்சிருந்தா ஸ்பாட் அவுட். ப்ளூ கீ இங்கே தான் இருக்கே, நீ இங்கே தானே பார்த்தேன். 3 1 2 3 1 3 1 டே எதிர்க்க வேணாலும் வந்துடாதீங்கடா. போனே இருங்கடி, கண்ணெடுத்து வந்து உன போட்டதில்ல. நைஸாக போகணும். ஆஹா, ஆரம்பமே அமர்க்காமல் இருக்கே, சரியில்லையே. இப்போன்னு பார்த்தா வருவீங்களா? இருங்க, அவன் அப்படி போட்டோம். அவ்வளோ பொறுமையா? பக்கே முன்னாடி வந்துடாதரா. இப்போ நான் எதுக்கு மேலே வந்தேன்? இப்போ இப்படி தான் வருவானோ, நம்ம பொறுமையாக பார்த்துக்கிட்டு போவோம். ஐயோ பார்த்துக்கிட்டோம். கழுத்து எப்படி திரும்புது பாருங்க அந்த பக்கு பயலுக்கு. ஐயோ அண்ணன் தம்பி ஒன்றா வரானோலே. உனக்கு பக்கத்தில் மட்டும் நம்ம போனோம் அவ்வளோதான், உரிச்சு உப்பு கட்டப்பட்டுருவாங்க. அதான் இப்போ தள்ளி விட்டோமா? லைன் காசு வேணுமா பட்டன் வேணுமா? பட்டன் தான் வேணும். சரி. ஐயோ எங்கடா பார்த்த? தடி தாண்ட வராயா? அம்மா மலை எவன் நம்மளை பார்த்தான்? முன்னாடி எவனாலும் வந்துடாதீங்கடா. இப்போதைக்கு எந்த சத்தமும் கேட்கல. ஆஹா, ரொம்ப வேக கொடுத்து வாங்குறோமோ. போவோம், இந்த கதவை திறந்து வச்சுருவோம். திசை திருப்போமா? இது நான் எவ்வளோ நேரம் தான் போடுவேன். டேய் எங்கடா அவன்? செம்ம கடுப்பாக இருக்குங்க. ஐயோ இவன் போக மாட்டான்.
பார்த்துட்டியா நீ? சரி பார்த்துட்டு போ. சத்தம் போட்டோமா டக்குன்னு குதிச்சு வந்து இப்படி பண்ணும். எப்படி கரெக்டாமப்பில் இருங்க, ஒரு ஐடியா இருக்குது. இங்கே அந்த பெட்டிக்கு தள்ளி விட்டேன்னா இப்போ 2 பேரும் கீழே வருவோம். வச்சிட வேண்டியதான். இங்கே தான் நம்ம வந்து கண்ணை அசம்பிள் பண்ணணும். அந்த வீல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வச்சுட்டு சுற்றுறனே, அதை இதை வச்சாதான் இந்த காயினை வந்து மேலே ஏறும். சரி கண் எடுத்துப்போம். இதில் எடுத்து போடு 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 போடு. ஏங்க அங்கே மட்டும் போய் நின்றாதீங்க, உங்களுக்கு தான் லைஃப் குறையும் பார்த்துங்க. இங்கே வந்து ரெண்டு சேஃப்டி பர்பஸ். அண்ணன் தம்பியை ஒன்றா வாங்கடா, அப்போ தான் ஒரே இது. ஐயோ ஒருத்தன் தானே சுற்றுறான். சூடு போடுங்கிறதுக்கு சூடுங்க. ஏதாவது சம்திங் எல்ஸ் சொல்லிட்டாங்க. சரி ஆமாம் எடுத்துகிட்டு போகலாம். ஐயோ ஒரே ஒரு அம்மாவுக்கு என்ன மாற்றினேன், தாங்க முடியல. தானே நான் மட்டும் லூஸ் மாதிரி சுற்றிக்கிட்டே கிடக்கேன். முதல்ல இதை போய்ட்டு சுற்றி விட்டு வருவோம். ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது, கட்டைங்க போட்டுட்டோம்ல. அப்புறம் என்னடா யோசிச்சுக்கிட்டு, எனக்கு இன்னும் அந்த சுவிட்சு போர்டு கீ தான் வேணும். அது எனக்கு தெரிஞ்ச அந்த டோர் ஹேண்டில் வச்சு எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த இது காகு வீலை வச்சு அயன் காகை வச்சு எடுக்கணும். ஆமாம் நம்ம மேலே போவோம். வந்துருக்கா அங்கே நான் அப்பயே கட்டை போட்டு வச்சுட்டேன். ஏதோ குரோபார் இருக்குது பார்த்துப்பா. இந்த ஒர்க்கு பாருங்கள், அந்த அயன் காகை எடுத்துட்டு தான் அங்கே போகணும். அவ்வளோதான். வேற 10 குதி ஜஸ்ட்டில் குதிச்சிருக்கேன். இப்போ நம்மளுக்கு காயின் கிடச்சாச்சு, பெயிண்டிங்கும் கிடைக்க போகுது. ஓகே பெயிண்டிங் எடுத்துட்டுமா தூக்கி போடு. மோனாலிசா பெயிண்டிங், விலை உயர்ந்த பெயிண்டிங்கை தூக்கிடலாம் வீட்டுக்கு வந்து வச்சுருக்கானோ. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கேட்போம். நான் ஒரே பயத்தோடையே போய்ட்டுருக்கேன். திடீர்னு உன்னை முன்னாடி வந்துடுவான் ஒரு. ஐயோ என்னடா தலை இப்படி சுற்றுது, எப்படி சுற்றினா நீங்கள் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒருத்தவங்க இப்படி சுற்றி பார்த்தது இல்லைடா. ஐயோ பெயிண்டிங் எடுத்துப்போம். எனக்கு முன்னாடி வந்தால் பரவாயில்ல, திடீர்னு ஜம்ஸ்கேர் கொடுத்துருவான்னு தான் ஒரு பயம். வரப்போ இந்த தலையை வச்சு நம்ம ஃபுட்பால் விளாட முடியுமா? தூக்கி உள்ளே போடுறோம். ஜஸ்ட்டு உள்ளே போடு. எங்கே உள்ளே போயிடுச்சு இப்படா பார்த்த. வா உன் அண்ணனோட தலையை வச்சு தான் உட்காந்து ஃபுட்பால் விளாடுது. ஃபுட்பால் வாட்ட போடு, இடுப்புலே ஒரே போடு. எங்கடா உன் அண்ணன்? அவனா ஐயோ நல்ல வேலை, புல்லட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ரோட் டிரைவர் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்ல, அதனால் வீட்டை வச்சுட்டு வந்துடும். நம்ம டோர் ஹேண்டில் எங்கேயாவது பார்த்தோம். எங்கள் உண்மையில மறந்துட்டேன், எங்கே பார்த்தோன்னே தெரியல. ஸோ சேட். இங்கே ஒன்று இருந்துச்சு இல்லையே. சரி சுவிட்ச் படிக்கையே முதல்ல வேறு இடத்துல இருக்குது. ஓகே இங்கே போட்டோமா, அப்போ தான் நமக்கு வசதியாக இருக்கும். துப்பாக்கி இங்கே தான். ஆமாம் சுத்தம் கிழிஞ்சது போ, ஒன்றுமே இல்லை. இங்கே ஆமாம் இது இருக்குது. இதை வந்துட்டேன் போடு 4. அது ஆம்போ ஃபுல் பண்ணதுக்கப்புறம்
இதை சுற்றி பிடிக்கிற ஸ்டைல் சூப்பரு. ஐயோ இப்படி போய்ட்டு அயன்காக் இந்த ஒர்க்கு பாருங்க. அவ்வளோதான் வேலை போச்சா தானே பார்த்தேன். ஓகே ஸ்பீடாக எங்கே இங்கேருந்து மட்டும் ஜம்ப் பண்ணுறது கொடுத்துடாதீங்க. கீழே வந்தீங்கன்னா லைஃப் போயிடும். பார்த்தீங்களா நம்ம இது வரைக்கும் அடியே வாங்கலை அவனோட. ஃபஸ்ட்டு வீடியோலேயே அடி வாங்காமல் தப்பிச்ச தண்டர் கேமர் டிஜி தமிழ் கேமர் இந்த மாதிரி தண்டர் கேமர். இப்போ முன்னாடி வந்தால் கூட எனக்கு கவலையே இல்லை. ஐயோ ஐயோ பொறுமையாக காத்திருப்பேன். நேரம் வந்து விட்டதே. கன்ஃபார்ம் இங்கே தான். சுச்சு பொடிக்கி அவ்வளோதாங்க. எஸ்கேப்புங்க வேறு லெவல். எஸ்கேப் ஆகிடுச்சு. ஓகே இனிமேல் இந்த கண்ணு தேவையில்ல. பெயிண்டிங் எடு காயினுங்க காயின் எடுத்தாச்சு. ஓகே போயிட்டு வரேன்டா பாபே பக்கே. கூப்பிட்டு வச்சுட்டு போமா வேணாம். ஓகே வந்தாச்சு வெளியே வந்தாச்சு. வச்சு வெளியே வந்தாச்சு. இப்படி ஏங்க பாருங்கங்க பக்கு அவனை என்ன பண்ணுறேன் பாவம் எங்கேயோ தர கீழே விழுவுறேன். ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஏ சக்ஸஸ்ஃபுல் மிஷின். அதாவது நம்ம மிஷினை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டோமா. அந்த 3 பொருளையும் ரிட்டர்ன் பண்ணியாச்சா மியூசியத்துக்கு. இப்போ நம்ம ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டோம். சரி அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பை யூ பாய்.